ஜெகஜோதி ஞானபிதா சிவானந்த பரமஹம்சருக்கு ஆத்ம நமஸ்காரம். நம்ம பூர்வாச்சாரியார்கள் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம சகோதரர்களுக்கு நம்ம பிதாவின் அருளும் ஆசையும் என்றென்றும் நிலைத்து நிற்க பிரார்த்தித்து இன்றைய சத்சங்கத்தை தொடங்குவோம். நம்ம இலங்கை பயணத்தை பற்றி 3 உரையாடல்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 3வதாக ஒரு சில கருத்துக்களை ராவண ரகசியங்கள்ல பேரரசர் ராவணேஸ்வரர் அருளிய அவர் பணித்த 2 ரகசியங்களை இன்னைக்கு நம்ம பகிர்ந்துக்குவோம். அதற்கு பின்னால நம்ம ஆத்ம சகோதரர்களுடன் நேருக்கு நேர் மோதல், நேருக்கு நேர் உரையாடல் கிடையாது, மோதல் நடக்க இருக்கு. அதையும் பார்ப்போம். அதில் நம்ம இலங்கை பயணத்தில் சில கருத்துக்களை நேரடியாக சொல்ல வேண்டியது நேரடியாக சொல்லியிருக்கோம். சில கருத்துக்களை பொதுவாக சொல்கிற மாதிரி தான் சொல்லி வச்சுருக்கோம். போன வாரம் நடந்த எதையுமே நம்ம சுட்டி காட்டலை, தொட்டு காட்டின மாதிரி பொது கருத்துக்களாக சொல்லியிருக்கோம். எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணமாக வராக புராணத்திலிருந்து வராகமூர்த்தியும் பூமாதேவி பேசுகிற ஒரு சம்பாஷணையையும் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். அதெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. நீங்கள் எதையும் விட்டுட்டு ஒரு யோகத்தோடைய உன்னதமான நிலையை நம்ம அடைகிறது என்பது சாத்தியம் இல்லை. இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா கோர்த்துக்கிட்டே வரணும். இங்கே எதையுமே நீங்கள் விடவே முடியாது. சில விஷயங்கள் ரொம்ப வேல்யூபுல்லாக இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். அந்த நிலையில இல்லை இது இலங்கையில நடக்கலையோ அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. எல்லாத்தையும் ஒரே மாலையா கோர்த்துக்கிட்டே வாங்க. அதனால கடந்த 2 வாரங்கள்ல கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு ஒரு 2 சம்பவங்களை உங்களுக்கு பகிர்ந்துக்கலாம். ஒன்று, ஃபர்ஸ்ட் திரிகோணமலை. அதுக்கெல்லாம் நம்ம கன்னியா வெந்நீர் ஊற்றுன்ற தலைப்பை போட்டிருக்கோம். இருந்தாலும் அதற்கு முந்தைய நிகழ்வுக்கு போயிட்டு இந்த இதுக்கு வருவோம். அதில் திரிகோணமலை கோகனேஸ்வரர் ஈஸ்வரனை பற்றிய ஒரு சம்பவம் உங்களுக்கு பதிவில் அது வந்திருக்கும். இருந்தாலும் நேரடியாக பகிர்ந்து கொள்ளலாம். திருக்கோணேஸ்வரர் நம்ம கோகர்ணா கர்நாடகத்துக்கு போனதோடைய ஒரு தொடர்ச்சின்றதை முதல் வாரத்தில் பார்த்தோம். எப்படி நமக்கு அங்கே அவர் நம்ம அருவ ரூபமாக தான் நம்ம தொட்டு உணர முடிஞ்ச தவிர கண்ணால் பார்த்து உணரலை. திரிகோணமலையில் கண்ணால் பார்த்து உணர்ந்தோம். ஆத்ம தரிசனம். இந்த சம்பவங்களோட பின்னணியில் ராவணனுடைய தொடர்புடைய அந்த நிகழ்வு எப்படின்னா, அப்போ ராமாயண காலம் வரல, ராமாயண காலத்துக்கு முந்தைய நிலை. அப்போ பேரரசராக சிறப்பாக ஆட்சி செய்த ராவணேஸ்வரர் நல்ல கதையில எந்த கேரக்டரையும் விட்டுறாதீங்க, ஏன்னா திருப்பி நான் உங்ககிட்ட அர்த்தம் கேட்பேன். தன்னுடைய தாயின் தோஷம் நீக்க, பாவம் நீக்க இல்லை, நல்ல தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்காக பரம்பொருளை நோக்கி கடுந்தவம் புரிகிற அந்த ஸ்தலம்தான் அந்த கோகனேஸ்வரர் இன்னைக்கு இருக்கக்கூடிய கோயில்
ஒரு காலத்துல வெறும் குன்று மாதிரி ஒரு மலை முகடு, ராவண வெட்டுன்னு ஒரு தலைப்புல ஒரு சின்ன வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அந்த முகடுல கடல் பயங்கர பெரிய ஒரு துறைமுகம் இன்னைக்கு இருக்குன்னா உலகத்திலேயே ஒரு சில துறைமுகம் தான் அவ்வளோ பெரிய துறைமுகம். அதுல அந்த கடற்கரை ஓரமாக தான் இந்த கோயில் ஒரு சின்ன குன்று மேல இருக்கு. அந்த கோகனேஸ்வரருடைய ஆலயத்துல ஆலயம் இப்ப உருவாகல, அதற்கு முன்னாலே அதுக்கு முன்னாலேயே இந்த ராவணன் பேரரசர் ராவணர் வந்து அங்க கடும் தவம் புரிஞ்சு ஈசனை நோக்கி புரிந்தாலும் ஈசன் அவருக்கு அருள்பாலிக்கலாம், இன்னும் காட்சி கொடுக்கலாம். அப்போ ராவணன் என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய 10 தலையில ஒரு தலைய கொய்து தன்னுடைய ஒரு கரத்தை இணைத்து தன்னுடைய நாடி நரம்பை உருவி கம்பியா கத்தி வாசிக்கிற வீணையை மீட்டி ஈசன் பறந்து தடாலடி அப்படியே அந்த அருள் பாலிக்கிறேன், காட்சி கொடுக்குறேன். என்ன வேணும் ராவணா, என் தாயின் தோஷம் நீங்குவதற்கு ஆத்மலிங்கம் அப்படியா தந்தோம். அதை பிரதிஷ்டை செய்து ராவணன், பேரரசர் ராவணன் தன் தாயின் தோஷ பரிகாரம் செய்து நிவர்த்தி அடைந்து நற்கதி அடைஞ்சாங்க அவங்க. இது முதல் சம்பவம். இரண்டாவது சம்பவத்துக்கு போறதுக்கு முன்னால இந்த சம்பவத்தை உள்வாங்கிட்டீங்கல்ல, என்ன அர்த்தம்? இது சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். நீங்க கோயிலுக்கு அந்த இலங்கை திரிகோணமலையில உள்ள கோணேஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னாலே இது தெரிஞ்சும். இந்த வரலாறை நம்ம எங்க வேணாலும் பிரிக்கலாம். இந்த வரலாறு கூறும் தத்துவம் என்ன? அதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். என்ன எப்படி தன்னுடைய பரம்பரையோட தோஷத்தை நீ அதேதான். சிறப்பு சிறப்பு. ஐயா சொன்னாங்க, ஐயா கேள்வியா கேட்டுட்டாங்க, நீங்க பதிலா சரி. அடுத்து எனக்கு அடியனுக்கு திருப்தி இல்லை. பதில் தவறு இல்லை, சரி. பதில் நீங்க சொன்ன பதில் சரி. ஆமா, நல்லது, சிறப்பு, அருமையா, கரெக்டுங்க, அருமையான ஒரு அந்த 10 தலையில ஒரு தலை எடுக்கிறது சொல்றது வந்து நம்ம ராசி எடுத்து அதை மீட்டி சிவன ஈஸ்வர தன்னை அடைகிறார். கூட இருக்கலாம். சரி, ஓகே, அதுவும் சிறப்பானது. அடுத்து சரி. அடுத்து நான் விதி படிச்ச கேள்விப்பட்டதுல வந்து ராவணன் வெற்றின்றது வந்து அவங்க அம்மா அங்க வந்து சிவனை நோக்கி தவம் பண்ணாங்க. கடைசி காலத்துல அவங்களால போக முடியல. அதனால மகன்கிட்ட கேட்கும் போது ராவணன் வந்து அந்த மலைய பேட்டி எடுத்து போகணும்னு நினைச்சாரு. சிவன் வந்து அதை விடல. அதனால அது வெட்டாகி இங்க வர்றவங்களுக்கு தோஷம் நீங்கட்டும்னு சிவன் சொன்னதாக படிச்சிருக்கேன். எல்லாமே ரொம்ப சிறப்பானதுதான், மாற்று கருத்து கிடையாது, உண்மைதான். இது எல்லாமே புராணத்துல, தல புராணத்துல இருக்கு. ஆனா நம்ம பார்வையில, சாமியோட பிள்ளைய பார்வையில அது புரிஞ்சுக்கணும் இல்லையா? எப்படி
இன்னும் இல்லை, நெருங்கி வந்துட்டீங்க. நீங்க உங்களுக்கு புரியல, உங்களுக்கு தெரியலன்னு சொல்லலை. நீங்க பாக்குறீங்க, உங்க பார்வை சரிதான், பார்வை சரிதான். இன்னும் பொறுத்து நீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பா. நீங்க நல்லா பாக்குறீங்க, பார்த்தது எல்லா பார்வையும் சிறப்பான பார்வை. சாமியோடைய பிள்ளைன்றது நம்ம உறுதி தான், அதுல மாற்று கருத்து இல்லை. புராண இதிகாசங்கள் அது அகம்புறம்னு நம்ம ரெண்டு பார்த்துட்டு வர்றோம் இல்லையா. இப்ப புறத்துல சொன்ன சம்பவம் புராண இதிகாசங்கள்ல சொல்லப்பட்டது தான். அத சகோதரியும் சொன்னது சரிதான். ஆனா நம்மளுடைய பார்வையில, சாமியுடைய பார்வையில என்ன நீங்க யோசிச்சீங்க, இன்னும் கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா, 2 பேரும் ஆளுக்கு பாதி பாதி சொன்னீங்க. இதுல பாதியை ஒண்ணு பொறுத்துட்டீங்கன்னா முழுசு வந்துடும். விடாமுயற்சி. சரி. சரி சரி. இப்ப சரி, நீங்க தாய்ன்றதுனால தாய் யார்? ராவணனோட தாய் யார்? ராவணன் யாரு? ராவணன் யாருன்னு தெரியாம பேசி. ராவணன் யாரு? ராவணனோட தாய் யாரு? நான் சொல்லிட்டேன், சாமியோட பிள்ளைகளா பதில் சொல்லுங்க. புராணம் தான் சொல்லிடுச்சு இல்ல, சகோதரி 2 பேருமே சொல்லிட்டாங்கல்ல, நாங்கள் பதிவும் போட்டோம். அப்புறம் என்ன? சிறப்பு, அருமை. தச வாயுகள் தான் ராவணன், வேற யாருமே இல்லை. நம்ம அவன் 10 தலைன்றது தச வாயுகள் தான். அப்ப இந்த தச வாயுக்கள் என்ன செய்யுது? அழிவர் நோக்கி நம்மளை கொண்டு போகும். ராவணனை ஏன் அசுரன் நம்ம ஏன் சொல்றோம், அசுரன் ஏன் சொல்றோம்னா, இது நமக்கு நன்மையை செய்யுது, அதனால அவனை அசுரன் சொல்றேன். அப்ப தச வாயுக்கள் தான் ராவணனுடைய நிலை. அப்போ இந்த உடம்பு இருக்கு, சரி, அதுல ஒரு தலையை செய்யலாம். இப்போ புரிஞ்சிருக்கும். அந்த ஒரு தலை இல்ல, தச வாயுக்கள் 10 ஓட்டை, 10வது ஓட்டைய எடுத்துடுறான், கையில எடுத்துடுறான். எடுத்து மீட்ட ஆரம்பிச்சிடுறான், வித்த பண்ண ஆரம்பிச்சான். எங்க நாடிய உருவிடுறான், நடு நாடிய உருவிடுறான். உருவிட்டு மீட்ட ஆரம்பிச்சுட்டான், வித்த பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆத்ம தரிசனம் கிடைச்சிருச்சு. ஆத்மாவுடைய தரிசனம் கிடைச்சிருச்சு. அவ பிரதிஷ்டை பண்ணிட்டான். தாய் யாரு? இது உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும், மாற்று கருத்துல. தாய் யார்? கர்மா இல்ல. இப்பயும் சொல்றேன், உங்களால முடியாது இல்ல, இன்னும் கொஞ்சம் யோசிங்க, இன்னும் ஆழ்ந்து யோசிங்க. ஏன்னா நீங்க வெளியில போகாதீங்க, வெளியில போனீங்கன்னா உங்களுக்கு புரியாது. வெளியில போகாதீங்க. இப்ப புறத்துல நம்ம புராண இதிகாசங்கள் தான் சரி, அகத்துல நீங்க வந்துட்டு ஒரு பகுதி ராவணனை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இனி அவன் தாயை ஈஸியா புரிச்சிடலாம். அப்படி வாங்க, அப்படி சொல்லணும்ல. இப்ப தாய் யாரு? 10 வாயுக்கள் எங்க இருந்து உற்பத்தி ஆச்சு? அப்படி சொல்லணும். ஈசன்ல இருந்து சக்தி உருவானாங்கல்ல, சக்தி தானே மனமா இருக்கு. ஜீவசக்தியான வாயு தான் மனம். அந்த மனதிலிருந்து உற்பத்தியானது தசவாயு. அப்ப தாயிட்ட இருந்து தானே ராவணன். அப்ப பிள்ளைதான் தேடுது தாயோடைய தோஷம் நீங்க. அப்ப யாருக்கு இங்க தோஷம் வரும்? ஜீவனுக்கு தோஷம் உண்டா? ஆத்மாவுக்கு தோஷம் உண்டா? கிடையாது. அப்ப யாருக்கு தோஷம்? தாய்க்கு தோஷம். அந்த இடத்துல கூட தாய் தகப்பன்னு 2 பேர்த்த சேர்க்கல. தாயின் தோஷம், பாவம் இல்லை. அதனாலதான் முன்னாலேயே அது தோஷம் நீக்குவது, பாவம் நீக்குவன்னு சொல்லலை. மனம் தோஷப்பட்டு அந்த தோஷத்தை நீக்குவதற்கு மனம்
தன் தோஷம் நீக்குனா என்ன ஆகும்? முக்தி, மோட்சத்துக்கு பேரு. அது பிறந்த இடமான ஈசன்ட்ட போய் ஒடுங்கி. அப்ப ஆத்ம தரிசனம் கிடைச்சே ஆகும். கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டான். முடிஞ்சு போச்சு. திரிகோணமலை. திரிகோணமலையில பிரதிஷ்டை பண்ணியாச்சு. திருக்கோண கணேஸ்வரர். தெளிவா இருக்கா? முதல் ரகசியம். இரண்டாவது பொம்மா தெளிவா இருக்கீங்க. அதாவது யாருக்கும் எந்த சந்தேகம், ரொம்ப தெளிவா தான் இருக்கீங்க. யாரும் அடியேன்னு சொல்றதுக்கு ஒரு இதுல லேசா தொட்டு காமிக்க தான் முடிஞ்சிச்சே தவிர பிடிச்சுக்கிட்டீங்க. இவ்வளவுதான். இப்படித்தான் பார்க்கணும். கன்னியா வெந்நீர் ஊற்று. பேர்லயே உங்களுக்கு ஒரு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். கன்னியா ஊற்று, வெந்நீர் ஊற்று. நம்ம உடம்புக்குள்ள வெந்நீர்னு ஒரு பொருள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். போன வகுப்புலையும் சொல்லிட்டோம். செந்நீர் என்பது ரத்தம், வெந்நீர் என்பது உயிர் தரும். அப்ப சொன்னேன், கன்னியா இருக்கணுமா? கற்பனை, கன்னியா இருக்கணுமா? கன்னியாக இருக்கணும்னா வெந்நீர் ஊற்று இருக்கணும். உயர் திரவத்தோடைய ஊற்று. ஒரு அரக்கன் நம்மளால உலகத்தால சித்தரிக்கப்பட்ட ராவணன் எவ்வளவு பெரிய கொடையாளி என்பதை, எவ்வளவு பெரிய யோகி. அவரு இந்த உலகத்துக்கு 10,000 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னாலும் கூட இன்று வரையும் அதை நம்மளால உணரக்கூடிய வகையில ஒரு உன்னதமான ஒரு காரியத்தை செஞ்சிருக்கான அந்த உலகத்துல. இப்படி ஒரு இதை அடியேன் சுற்றுப்பயணம் செய்தது வரை வேற எங்க இருக்கலாம், ஆனா இப்படி ஒரு சம்பவத்தை அடியேன் பார்த்ததில்லை. ஒரு ராவணனுடைய கைங்கரியத்தை, இவ்வளவு பெரிய கைங்கரியத்தை இந்த உலகத்துக்கு அர்ப்பணிச்சுட்டு போயிருக்காருன்னா ராவணன் ஈஸ்வரன் தான். சொல்லும் போது உங்களுக்கு புரியும். இப்போ புரியல. இப்ப இந்த 7 எண்ணீர் ஊற்றுகள் 7 இருந்தது. அதை நம்ம ஓரளா பார்த்தோம். அப்போ திருத்தொண்டரும் நீங்க உட்காந்துக்கனா இல்லையா, எங்களை கூட்டிட்டு போன உதவியாளர்களோட நீராடணும். அப்ப அந்த ஊற்றுகளை பற்றி உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லிட்டோம். அப்ப 7 வெந்நீர் ஊற்றுகளும் ஒவ்வொரு ஊற்றும் ஒவ்வொரு விதமான வெப்பநிலைக்கு உட்பட்டதா இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, இந்த 5ம் தனித்தனியா இருக்கு. 6, 7ம் ஒன்னா இருக்கு. அப்போ சிரசுல இருக்கிற 2 ஊற்றும் ரொம்ப அருகாமையில இருக்கு. மிச்சம் எல்லா ஊற்றுகளும் சக்கராசு ஃபுல்லா தனித்தனியா இருக்கு. இந்த சக்கராசு இதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஊற்று அமைச்சிருக்காரு. எல்லா ஊற்றுகளையும் நீராடியாச்சு. நீராடிட்டு அண்ணா சொன்னோன்றதையும் நமக்கு அப்பயே போட்டோம். அப்போ அந்த ஒவ்வொரு நீரூற்றுகளை நீராடி வரும்போது அப்படியே அந்த தன்மை மேல் ஏறிக்கிட்டே போகுது. இது ஒவ்வொரு சக்கராசும் தன்னுடைய தேவைகளை நிறுத்திக்கிறது. ஏன்னா இது நான் சுத்தி தான் இவனுக்கு வெப்பத்தை கொடுக்கணும்னு இல்லை, இது தானாவே நடந்துட்டு இருக்கு. அப்படியே மேலே போய் நின்னாச்சு. மேலே போய் நின்னோடனே நம்ம எல்லாரும் உக்காந்துட்டோம். போயா குளிச்சாச்சு, மேலே ஏறி தட்டிருச்சு. அந்த இடத்துலயே, ஏன்னா எங்களை தவிர அங்க யாரும் இல்லை. இதே மாதிரி ஒரு மாலை பொழுது 5 மணி நேரம் தான் போயிருக்கோம். இந்த நிலையை கொஞ்ச நேரம் ரசிச்சு பார்ப்போமே அப்படின்னு திருத்தொண்டர்கிட்ட சொன்னானே. உக்காந்துச்சு. உக்காந்து பார்த்துட்டு இப்போ ஒரு சின்ன நுட்பத்தை உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நம்ம மட்டும்தான், அம்மா தவசி தான் அவங்களுக்கு. அப்போ எல்லோரும் நம்ம சொல்றோம்ல, மேலே ஏறிடுச்சுன்னு. மேல் ஏறும்போது அந்த மேல் அன்னத்துல உங்களுக்கு ஒரு சுவை தெரியும்.
நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா அனுபவிக்கலையான்னு நீங்க ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க. இப்ப மேல ஏறி நிக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா? இப்படி ஏறி நிற்கும் போது மேல் அன்னத்தில் ஒரு சுவை தட்டும். அது எந்த மாதிரியான சுவைன்னு உங்களால விவரிக்க, இது மாதிரி எதையும் ஒப்பிட முடியாது. ஆனாலும் எக்ஸாக்டா சொல்ல முடியலனாலும் பக்கமா ஒரு விஷயம் சொல்லலாம். இந்த சுவைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சுவை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த சுவை எப்போ இருக்குன்னா, நீராடி முடிச்சோடனே அந்த சுவை மேல் அன்னத்துல வந்துடும். அதுதான் மேல் அன்னத்துல நம்ம வாசி போய் நின்றுச்சுன்னா, இங்க தாய்க்கு மோட்சம் கொடுத்தாச்சு, அதை மறந்துடாதீங்க. தாய்க்கு மோட்சம் கொடுத்தாச்சு, முக்தி கிடைச்சிருச்சு. அப்போ மேல் அன்னத்துல ஒரு சுவை வருது. வாசி மேலதான் நிக்குது, குளிச்சு முடிச்சோடனே மேல நிக்குது, சுவை தட்டுப்படுது. சரி, உக்காந்து அதை அனுபவிச்சுட்டு அந்த வெந்நீர் ஊற்று என்ட்ரன்ஸ்க்கு வரும். இந்த என்ட்ரன்ஸ்க்கும் இந்த வெந்நீர் ஊற்றுக்கும் ஒரு 500 அடி தூரம் நடந்து போற தூரம். அந்த கேட்டுக்கிட்ட வந்துட்டோம்னா, அது பெரிய ஃபாரஸ்ட் தான், ஒன்றும் பெரிய டவுன் ஏரியா கிடையாது, ஃபுல் ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட்ல ஒரு பகுதியை இவங்க வேலி போட்டு வச்சிருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸ் ஒரு கட்டணம், ஒரு 50 ரூபாய் ஒரு கட்டணம் தான் உள்ள போறதுக்கு. குளிச்சுட்டு வந்து அந்த கேட்டுக்கு வெளியில 2 பக்கமும் கடை, இந்த சைடு ஒரு 7-8 கடைகள், இந்த பக்கம் கடை இருக்கும். சின்ன சின்ன நம்ம ஊர்ல இந்த கயிறு தாயத்து இதெல்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி 2 பக்கமும் கடைகள். இந்த சைடு ஒரு 7 கடை இருந்துச்சு, இந்த சைடு ஒரு 8 கடை கிட்ட இருந்துச்சு, சின்ன சின்ன பெட்டி கடை மாதிரி. அங்க இந்த நினைவு பொருட்கள், சில பேர் சின்ன சின்ன நினைவு பாத்திரம் மாதிரி, பொம்மைகள், கயிறு, இந்த மாதிரி விற்கிறாங்க. பெரிய பெரிய கடைகள், ட்ரெஸ் இப்படியெல்லாம் விற்கல. கோயில் இது சார்ந்த ஒரு சின்ன சின்ன பொருள். இந்த ஒரு சைடுல ஸ்வீட்டு விற்கிறாங்க, ஒரு தண்ணி பாட்டில் விற்கிறாங்க, இந்த களிமண்ணில் செஞ்சப்பட்ட பொருட்கள், இதெல்லாம் ஒவ்வொரு சின்ன கடைகளாக இருக்கு. இந்த பக்கமும் கடையா இருக்கு. அப்படியே நாங்கள் போய்கிட்டே இருக்கிறப்ப ஒரு கடையில மட்டும் அடியன் ஒரு பொருள் மேல பார்வை பட்டுச்சு. அப்போ அங்க சில இனிப்புகள் வித்துக்கிட்டு இருந்தாங்க அந்த கடையில மட்டும். அப்போ போனா ஒரு இனிப்பு வித்தியாசமா இருந்தது, சாக்லேட்டு மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல இந்த கரப்பாம்பூச்சிக்கு ஒரு மாத்திரை வெள்ளை கலர்ல இருப்பாங்கல்ல, அந்த உருண்டை, ஒரு 4 உருண்டையை வச்சு முறுக்கி விற்பாங்கல்ல, சரம் மாதிரி இருந்துச்சுல, அது சரமா இல்லை, இந்த மாதிரி 4 சாக்லேட்டு மாதிரி வச்சு முறுக்கி, இப்போ நம்ம அன்னைக்கு அந்த சகோதரர்களுக்கெல்லாம் அது கொடுத்துருந்தோம், அந்த மாதிரி பட்டுச்சு. அந்த இலையிலேயே வச்சு சுருட்டு இருந்துச்சு. மிச்சம் எல்லா ஸ்வீட்டும் ஓப்பனாக இருந்துச்சு, இது மட்டும் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு கடையில தான் அந்த ஸ்வீட்டும் இருந்துச்சு. அந்த அது இனிப்பான்னுலாம் தெரியாது, பார்த்த வித்தியாசமா இருந்தது. இது வேணும்னு கையில எடுத்த உடனே திருத்தொண்டன்ட்ட சொல்றேன், உள்ள காட்டி கொடுத்த ராவணே வெளியில பிரசாதம் கொடுக்குறாரு, சாப்பிட்டு போ தோணுது. இல்லை அப்படியா அப்படின்னு பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு அதுல 4 உருண்டை தான், சூரஜுக்கு ஒண்ணு, அவருக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு இருக்கு, 4 தானே இருந்தது. எடுத்து வாயில போட்டேன். நான் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு அடியன்னு வாயில போட்டு திருத்தொண்டன்ட்ட கேட்கிறேன், அதே சுவை தானே? அப்ப அந்த கடைக்காரன் சொல்றான், ஐயா, மேல இருந்து பனைமரத்து பால் எடுத்து காய்ச்சி செஞ்சு ஒரிஜினல் அப்படின்னு. நான் இவர்கிட்ட கேட்கிறேன், அதே சுவை தானே அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், மேல இருந்து பால் எடுத்து செஞ்சது.
எவ்வளவு ஸ்வீட் இருக்கு அத்தனையும், இது எத்தனை நாளைக்கு இந்த ஸ்வீட் தாங்கும் அப்படின்னு. 2 நாள் வரை இந்த டேஸ்ட் இருக்கும் அப்படின்னா. எல்லா பயணமும் முடிச்சு செவ்வாய்க்கிழமை அதிகாலையில நமக்கு விமானம் முடிவு பெறுது. கடைசியா அந்த இலங்கையில நாங்க கடைசியா பார்க்குற இடம் விண்ணியூர். இதை எடுத்துட்டு போனோம்னா இன்னைக்கு திங்கள், நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை தான் நம்ம சகோதரர்களை சந்திக்க முடியும். அப்போ ஒரு நாள் கூடுதே பரவாயில்ல, ஒரு நாள் தானே, ஆனா சாப்பிடலாம். இந்த சுவை 2 நாளைக்கு நிற்கும். பரவாயில்ல. எல்லாத்தையும் அங்க இருந்த ஒரு 20 சாக்லேட் இருந்துச்சு. அது வேற எந்த கடையிலும் எல்லாம் பார்த்தோம், இல்லை. எடுத்து பேக் பண்ணிட்டு, நீங்க எல்லாம் வாங்கினீங்கன்னா 100 ரூபாய் சொன்னா, நீங்க எல்லாம் வாங்கின 80 ரூபாய்க்கு கொடுத்துருங்க. என் உடம்புக்கு எட்டு ஜானுக்கு ஒரு இதுக்கு 10 ரூபா, பரவாயில்ல அப்படின்ட்டு வாங்கி வந்து சகோதரர்கள்ட்ட கொடுத்தேன். சுவையை உணர்ந்திருப்பீங்க நம்புறேன். அது விரும்பத்தக்க சுவையா வெறுக்கத்தக்க சுவையான்றத நீங்க சாப்பிட்டீங்க, உங்களுக்கு தெரியும். அது வெறுப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு சுவையை நீங்க உணர்ந்திருப்பீங்கன்றத அடியே நம்புறேன். ஏன்னா எல்லாரும் உணர்ந்த விஷயம் தானே. இப்படி ஒரு சம்பவத்தை 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு பேரரசன் யோசிச்சிருக்கானே, இன்னைக்கு வரையும் சாத்தியமா பாருங்களேன். ஒரு அங்க உள்ள அகத்துல நடந்த ஒரு சம்பவம், புறத்துல இதுல எதுவுமே மிகைப்படுத்தி குறைப்படுத்தி இல்லை. வாங்கினோடனே விலை கேட்கல பிரிச்சாச்சு, வாயில போட்டாச்சு. உள்ள காமிச்சவர் வெளியிலையும் பிரசாதம் கொடுக்குறாருயா அப்படின்னு நாகராஜிட்ட சொல்றேன். பிடிச்சு கொடுத்தோடனே அதே சுவை தான். அதுக்கு அவன் பதிலும் சொல்றான் மேல இருந்து. இது ஒரு தனியாக அதான் முதல் உரையாடலே பதிவு பண்ண. இந்த அகத்தையும் புறத்தையும் இணைக்கிறதுல ராவணன் பெரிய கில்லாடியா. சில இடத்துல நமக்கு ஒரு அகம் சார்ந்த சம்பவமா இருக்கு, இல்ல புறம் சார்ந்த சம்பவமா இருக்கு. ரொம்ப தெளிவா இப்ப பாத்தியா, இப்ப பாரு, இப்ப புறத்துல பாரு, இது அகத்துல பாரு. இதே மாதிரி இலங்கையில பல ரகசியம். யார் சாப்பிடல அந்த சாக்லேட்? யாருக்கு கிடைக்கல? யாரு சாப்பிடாதவங்க இருக்கீங்களா? பாரதி பாண்டி 3 பேரும் சாப்பிடலையா? வரல. நீங்க அன்னைக்கு அந்த வியாழன் வரலையோ? வியாழன் வரல, ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டோமா? அது நீங்க நாங்க வியாழனு முதல் ரவுண்ட்லயே கொடுத்துட்டோம். அன்னைக்கு வியாழன் இருந்தவங்களுக்கு அது என்ன டேஸ்ட் இருந்தா அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் அன்னைக்கு சாப்பிட்டா இன்னைக்கு சாப்பிட்டா இன்னும் 2 நாளைக்கு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த சுவை கொஞ்சம் கூட மாறும். ராவணன் காட்டி கொடுக்குறாரு. அது எப்படி இருக்கும், அந்த அமிர்தம் எப்படி இருக்கும் சொன்ன நீ உனக்கு அது என்னன்னு கூட தெரியாம போகும். ஆனா அதை இங்க கொடுக்குறாரு. அமிர்தம் உங்களுக்கு கிடைச்சல. அங்க அவர்கிட்ட சொல்லிட்டு தானே சங்கல்பம் பண்ணோம்ல, நான் அடைந்த இந்த இன்பம் என் குடும்பமான என் சகோதரர்களுக்கெல்லாம் போய் சேரணும், அதை நீ தான் எனக்கு அருள் பாலிக்கணும். வெளியில வந்தோடனே மிட்டாய் கொடுத்தாரு. இந்த அமிர்தத்தை எல்லாரையும் கொண்டு போய் சுவைக்க சொல்லு, எல்லாரும் அமிர்தம் சாப்பிட்ட அந்த அனுபவம் கிடைக்கிறது. அவ்வளவு ஒரு நிலை இருந்தது. சந்தோஷம். அப்ப இங்க நமக்கு இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள போகும்போது கண்டிப்பாக சாமி நமக்கு அதை சுத்தி காமிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. மாற்று கருத்து இல்லை.
சரி, இந்த 2 ரகசியங்களை தற்சமயம் பேரரசர் ராவணீஸ்வரர் கணித்ததுனால கொடுத்தாச்சு. இனி அவர் என்ன சொல்றாரோ அதை பார்ப்போம். இப்போ நம்ம நேருக்கு நேர் உரையாடல் எப்படி மோதலாம்னு பார்ப்போம் அடுத்த வீடியோ.